வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நாம நவம்பர் 15ஆம் தேதியை ட்ரைபல் ப்ரைட் டேவா வந்துட்டு செலிப்ரேட் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் 2021ல வந்துட்டு அறிவிச்சிருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பழங்குடியினர் லீடர் பிர்சா முண்டா அவங்களுடைய பிறந்த தினத்தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றோம். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழங்குடியின மக்கள் அவங்களுடைய போராட்டம் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்ட் அவங்களுடைய போராட்டங்களை நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முண்டா ரெபிலியன் பத்தி நமக்கு 10th புக் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஜார்க்கண்ட்ல 1875 நவம்பர் 15ல பிறக்கிறாரு. இவர் உலுகுலான் அப்படிங்கிற ஒரு ரிவோல்ட், அதாவது முண்டா ரெபிலியனை வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துறாரு. எதுக்காக அப்படின்னா இந்த நிலப்பிரபுத்துவத்தை எதிராக வச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை பண்றாரு. ஸோ இதன் மூலம் நிறைய மக்களை வந்துட்டு திரட்டுறாரு. அதாவது பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் வந்துட்டு அவேர்னஸ் உண்டு பண்ணி டாக்ஸஸ் ஆகட்டும், அதே மாதிரி மணி லெண்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வட்டி ஆகட்டும், ஸோ இது எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல விக்டோரியா ரூலை பிரேக் பண்ணி முண்டா ட்ரைப்ஸோடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் வந்து பண்றாரு. இவரோட மிலிட்ரியை இவர் 2 விதமா பயன்படுத்துறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ட்ரைனிங் அண்ட் ஆயுதத்துக்கான போராட்டமா கொண்டு போறாரு. இன்னொன்று வந்துட்டு பிரச்சாரம். இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா மக்களை நிறைய விதமான மாற்றங்களை கொண்டு வரதுக்காக பண்றாரு. ஸோ இதை 2 விதமா கொண்டு போறாரு. இவரோட பாலிடிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜியனோட கலந்து தான் இவர் கொண்டு போறாரு. நிறைய கிராமங்களுக்கு சென்று அவருடைய சொற்பொழிவு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா வந்துட்டு திருப்புறாரு. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அகேன்ஸ்டா போராடினதுல 1908ல சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் கிட்ட இருந்து நான் ட்ரைப்ஸ்க்கு வந்துட்டு லேண்ட் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான் இது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.